வாழ்க வளமுடன். எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நவராத்திரி 4வது நாள் காலை வேலை பூஜை தாங்க. நான் எப்படி தயாராகிறேங்கிறத பார்க்கலாம் வாங்க. காலையில் எந்திரிச்சோனையோ குளிச்சுட்டு நிலைவாசல் முன்னாடி இருக்க கோலமெல்லாம் சுத்தம் செய்துட்டு சிறிது தண்ணீரில் மஞ்சள் கலந்து அந்த இடத்தெல்லாம் தொடச்சி விட்டுட்டு புதிய கோலம் போட்டு கலரெல்லாம் கொடுத்துட்டு தீபம் ஏற்றிட்டு அப்படியே உள்ளே வந்து ஹால் எல்லாமே பெருக்கி விட்டுட்டு தொடப்பம் வந்து குழுக்கிட்டையும் அம்பாள்கிட்டையும் கொண்டு போக மாட்டோம். அதுக்கு பதிலாக துணி வச்சு எல்லாமே துடைச்சிடுறதுங்க. இங்கே பழைய பூக்கள் நெய்வேத்தியம் இதெல்லாமே எடுத்துகிட்டு தீர்த்தமெல்லாம் எடுத்து ஒரு ஓரத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிறிது தண்ணீரில் மஞ்சள் கலந்து இந்த இடத்த நல்லா சுத்தம் செய்துட்டு அன்றைக்கி என்ன வகையான கோலங்கள் விசேஷமோ அந்த கோலம் கோலமாக இடுறது, காவியெல்லாம் இட்டு தேவி நாமத்தையும் எழுதுறது. பாருங்கள், இந்த மாதிரி தான் பூக்கள் எல்லாமே எடுத்துட்டேன். இப்போது நான் போட்ட கோலம் இன்றைக்கி தாமரை வகையான கோலம். குத்துவிளக்கு கீழே பூக்கள் வச்சு அது மேலே குத்துவிளக்கு வச்சுருக்கேன். கார்னரில் வச்சுருந்தேங்க, குழுவோட கார்னரில். இப்போது முன்னாடி அம்பாள் முன்னாடி வச்சோன்னே ரொம்ப எனக்கு அது ரொம்ப பிடிச்சிது. பூக்களும் வச்சு டெக்கரேட் பண்ணியாச்சு. இனி பார்த்திங்கன்னா பச்சரிசியில் தேவி நாமம் போட்டு கோலமிடுறது தான். இந்த மாதிரி தண்ணியாக நம்ம கலந்துக்கும் போது நல்லா நம்மளுக்கு அது இழுக்கிறதுக்கு வரும் கோலம். இன்றைக்கி அம்பாள் பார்த்திங்கன்னா ஸ்ரீ மோகினி அவதாரமாக அருள் புரிகிறாங்க. மோகினி அவதாரனாவே அசுரர்கள்ட்ட இருந்து அமிர்த கலசத்தை தேவர்களுக்கு வாங்கி கொடுத்தது தான் இல்லைங்களா. நம்மளுக்கு அம்பாள் எப்போவுமே நல்லதை மட்டுமே கொண்டாந்து சேர்த்துட்டே இருப்பாங்க. நம்ம தான் அதை கெட்டியாக பிடிச்சிட்டு அந்த வழியில் நம்ம நடக்கணும் இல்லைங்களா. இப்போ இந்த தேவி நாமம் போட்டுட்டு கோலமும் போட்டு இன்றைக்கி வேல் மாதிரி கொஞ்சம் போட்டிருந்தேன் கோலம். பறவை வகையான கோலம் வந்து இன்றைக்கி விசேஷம். அதனால் வேல் நடுவில் இருக்க மாதிரியும் 2 பறவை முகம் இருக்க மாதிரியும் அதை காவிட்டு அதை கோலம் வேலைகளை முடித்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் எப்போவுமே பாலும் தேனும் கலந்து அம்பாளுக்கு வந்துட்டு வச்சிடுறது நெய்வேத்தியம். வெற்றிலைப்பாக்கு பழம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த வேலையாக நம்ம காலையில் ஆஃபீஸ்க்கு தாட்டணும், அந்த மாதிரிலாம் வேலை இருக்கும் இல்லைங்களா. அப்புறம் 8:30 மணிக்காட்ட என்ன இன்றைக்கி நைவேத்தியம் ஸ்பெஷலோ அதை வந்து நம்ம செஞ்சிடுறது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் செஞ்சுருந்தேன். நெய்வேத்தியம் எதுக்குங்க நம்ம சாமிக்கு வைக்கிறோம், அது ஒரு சின்ன இது பார்க்கலாங்களா. அம்பாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லோரும் குழந்தைங்க தான் இல்லைங்களா. ஒரு தாய், இப்போ நம்ம ஒரு தாயாக இருக்கோம், நம்ம குழந்தைக்கு தினம் வகை வகையாக செஞ்சு கொடுத்துட்டே இருக்கோம். ஆனால் ஒரு தடவை அந்த குழந்தை நம்மளுக்கு அம்மா நீ சாப்பிட்டியா, இந்தாம்மா உனக்கு அப்படின்னு கேட்கும்போது அது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லைங்களா.